பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவான் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு என்ன சம்பவம் என்றால், இடையிலே 2 வசனத்தை நாங்கள் உங்களுக்கு வாசித்தபடியினாலே சிலருக்கு பைபிள் வாசித்தவங்களுக்கு விளங்கும், பைபிள் சரியாக வாசிக்காதவர்களுக்கு, இதுவரைக்கும் பைபிளை அறியாதவர்களுக்கு சில விளங்காது. அதனாலே ஒரு சில காரியத்தை தெளிவாக உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி தங்களை நீதிமான்கள் என்றும் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்றும் நாங்கள் பாவமற்றவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் விபச்சாரத்திலே ஈடுபட்டிருந்ததான ஒரு சகோதரியை கையும் மெய்யுமாக நாங்கள் பிடித்து கொண்டோம் என்று கொண்டு அவளை இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு வந்து இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். இவளை நாங்கள் கையும் மெய்யுமாய் விபச்சாரத்திலே பிடித்து விட்டோம். மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்கிற ஸ்திரீகளை கல்லெறிந்து கொல்ல வேணும் என்று அங்கு ஒரு சட்டத்தை அமைத்திருந்தார்கள். அதனாலே இயேசு அங்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்த தேவகுமாரன் அதிகாரமுடையவராய் தன்னுடைய அன்பை இந்த நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக அதை பிரசங்கித்த பொழுது இவர்களுடைய மனதிலே பலவிதமான கேள்விகளும் பலவிதமான யோசனைகளும் உண்டாகிறத பொழுது இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்கிற பொழுது இந்த சகோதரியை கொண்டு இயேசுவிடத்திலே வருகிறார்கள். கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், இவள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடித்து விட்டோம். அப்போ கடவுள் மேலே பெரிய பக்தி உள்ளவர்களாகவும் நாங்கள் தேவனோடு நடக்கிறவர்கள் என்றும் இப்படிப்பட்ட பலவிதமான எண்ணங்கள் சிந்தனைகளோடு வாழுகிற மனிதர்களாய் அந்த நாட்களில் இருந்தார்கள். இந்த நாட்களிலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். ஆண்டவருக்கு தெரியும், இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் எல்லாரிடத்திலும் பாவம் உண்டு என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். உலகத்திலே பிறந்த எந்த மனிதர்களிடத்திலே, இந்த மனுஷனோ எந்த மனிதர்களிடத்திலும் பாவம் இல்லாமல் இல்லை. எல்லாரிடத்திலும் பாவம் உண்டு. பாவம் போகத்தான் இயேசு வந்திருக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்திலே வைராக்கியமுடையவர்களாய், மதத்திலே வைராக்கியமுடையவர்களாய் நாங்கள் வாழ்வது சரி, நாங்கள் நடப்பதென்று சரி என்று வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது இயேசு அந்த கல்லுகளை கொண்டு வந்து அவளை எறிந்து கொல்ல வேணும் என்ற மனிதர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறார். என்னவென்றால், முதலாவதாக பாவம் செய்யாத முதலாவது மனிதன் இந்த கல்லை அவள் மேல் எறிய கடவுள் என்று சொன்ன பொழுது பெரியோர் ஒன்று சிறியோர் வரையும் அவர்கள் கல்களை எறிந்துவிட்டு போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த ஆண்டவர் மட்டும்தான் வேணுமென்றால் கல் எறிந்து கொள்ளக்கூடிய வல்லமையுடையவர், அதிகாரமுடையவர் என்று அவரிடத்திலே பாவம் இல்லை. ஆனால் அந்த ஆண்டவர் அழிப்பதற்கு, கொலை செய்வதற்கு வரவில்லை. அவர் மனிதர்களை மீட்க வந்தவர், ரட்சிக்க வந்தவர். அதனாலே அவர் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்வார், உங்களிடத்திலே பாவம் இல்லாதவர்கள் முதலாவது கல்லை எறியுங்கள் என்று சொன்ன பொழுது எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் கல்களை எறிந்துவிட்டு போய்விட்டார்கள். அந்த சகோதரி நின்று அவர் நிமிர்ந்து பார்த்து அந்த சகோதரியை பார்த்து, உண்மையிலே ஒருவரும் கல்லெறியவில்லையா என்று கேட்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், இல்லை ஆண்டவரே என்று. நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது என்று அனுப்பிவிடுகிறார். அருமையானவர்களே, ஒரு நல்ல காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இதை விளங்கிக் கொள்ளுங்கள்.
இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் மனுக்குலத்திடத்திலே எந்த மனுஷனிடத்திலும் பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களிடத்திலும் பாவம் உண்டு. இதைத்தான் என்னை இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்னை எடுத்தாலும் பாவம் பாவம் சாபம் பாவம் என்று சொல்றார்கள். இது உண்மையான சத்தியம். வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவர்கள் கேட்க கடவார்கள் என்று. அருமையானவர்களே, மிகுந்த தாழ்மையோடு அன்போடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஒரு மனிதன் நானும். வீடு வீடாக ரோட்டாக என்னுடைய தமிழ் மக்களை சந்தித்து, இயேசு நல்லவர், இயேசு இரட்சகர், இயேசு உங்களுக்கு விடுதலை ஆக்குவார், உங்களை நேசிக்கான்னு சொல்கிற பொழுது அநேகர் சொல்லுவார்கள், நான் பாவம் என்னிடத்திலே இல்லை, நீங்கள் எப்படி என்ன சொல்வீர்கள் என்னிடத்திலே பாவம் உண்டென்று. நான் சிகரெட் பத்துவதில்லை, குடிப்பதில்லை, விபச்சாரம் செய்வதில்லை, வேசித்தனம் செய்வதில்லை, நான் சுத்தமாய் வாழ்ந்து ஒரு மனைவியை திருமணம் செய்து ஒரு மனைவியோடு வாழ்ந்து இதுவரைக்கும் இருக்கிறேன், எப்படி என்னிடத்திலே பாவம் உண்டென்று அவர்கள் சொல்ல முடியும் நீங்கள் என்று இடத்திலே கேட்பதுண்டு. ஆனால் அவர்களுடைய அறியாமை. ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல ஒரு காரியத்தை தெரிந்திருக்கணும். நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேணும். இந்த உலகத்திலே ஒருவேளை நமக்கு வெளிப்பிரகாரமாக நமக்கு பாவம் இல்லை என்றிருந்தாலும் உள்ளான மனிதனிலே நம்முடைய குற்ற உணர்வு பாவ உணர்வு நமக்குள்ளே வந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்கள் பாவத்தை செய்யாவிட்டாலும் அந்த பாவம் உங்களுக்குள்ளே கற்பந்தரித்திருக்கிறது. அது ஒரு நாள் மரணத்தை பிறப்பிக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார், மீட்க வந்தார், ரட்சிக்க வந்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களிடத்திலே பாவம் இல்லை என்று ஒருவரும் சொல்லக்கூடாது, எல்லாரும் பாவிகள், உங்களை மீட்கத்தான் கர்த்தராகிய இயேசு ஆகிய தேவன் வந்தார் என்று நான் அறிந்து கொண்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.